என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மைகளை உறக்கச் சொல்வதே. நேயர்களை, இப்போது நாம் பார்க்க போவது மெய்யழகன் படத்தின் திரை விமர்சனம். மெய்யழகன் படத்தில் கார்த்திக், அரவிந்த் சாமி, தேவதர்ஷினி, ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ், ஸ்ரீதிவ்யா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மகேந்திரன் ஜெயராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கோவிந்த் வசந்தா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பிரேம்குமார். முதல்ல சொல்லிட்டேன், இது கருப்பு வெள்ளை காலத்து கதை. அதை அப்படியே கலரில் உருவாக்கியிருக்காங்க. ஒரு 45 வருடங்களுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டிய கதை வந்த கதை. கதை என்னன்னா, மிகப்பெரிய பங்களாவில் அப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணன், தங்கை, முறைப்பெண் எல்லோரும் இருக்கிறார்கள். திடீரென்று அங்கே சொத்து பிரச்சனை காரணமாக அந்த வீட்டை பங்கு போடுகிறார்கள். பங்கு போடும்போது ஒரு சிலர் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயபிரகாஷ் குடும்பம் வெளியே இருக்கிறது. ஜெயபிரகாஷுடைய மகன் அரவிந்த் சாமி, அரவிந்த் சாமியுடைய மகள் தேவதர்ஷினி 22 வருஷமா ஊருக்கே போகவில்லை. தேவதர்ஷினி, அரவிந்த் சாமி, ஜெயபிரகாஷ் எல்லோரும் சென்னையிலே வசிக்கிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமம். ஆரம்பத்தில் அரவிந்த் சாமி அங்கே உள்ள சின்ன பசங்களுக்கெல்லாம் அவர் தான் ஹீரோ. சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு சுற்றுவார். சின்ன பசங்க எல்லாரும் அரவிந்த் சாமி மேலே பேரன்பு கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரியப்பா மகள் ஒருத்தி அரவிந்த் சாமி மேலே ரொம்ப அன்பு காட்டுவாள். அந்த பாகப்பிரிவினை பண்ணும்போது கூட, அண்ணே நான் உங்க கூட வந்துடுறேனே என்று அழுவாள். 22 வயசுக்கு அப்புறம் அவங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அண்ணே, கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வரணும், நீங்கள் வந்தால் தான் நான் தாலி கட்டி கொள்வேன் என்று சொல்வார். சரி, அரவிந்த் சாமியுடைய அப்பா வாத்தியார் ஜெயபிரகாஷ், போயிட்டு வா, அவள் தான் அன்பாக கூப்பிட்றாருல, போய் பார்த்துட்டு வா, ஊரையும் பார்த்துட்டு வான்னு தேவதர்ஷினி சொல்லி அனுப்புவார். ஊருக்கு வருவார். வந்தால் அங்கே ஒரு கல்யாண வீட்டில் எப்போவுமே பரபரப்பாக 2-3 நாட்கள் இயங்குவாங்க. வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க தம்பி, வாங்க அண்ணேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருவர் கார்த்தி. இவரை முறை சொல்லி கூப்பிடுவார். அதான் வாங்கத்தான்னு அன்புல சுனாமி, அன்பு சுனாமி கார்த்தி. அப்படி ஒரு பாசத்தை பொழிவார் அரவிந்த் சாமி மேலே. அரவிந்த் சாமி என்ன பண்ணுவார்னா, ரிசப்ஷனுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் ஆஃபீஸ் வரணுங்கிற சூழ்நிலையில் அவசரமாக போவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கேள்வியும் எழும்புது. 22 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய உயிருக்கு உயிரான ஒரு தங்கையை பார்க்க போகிறாரு, கல்யாணத்துக்கு போகிறாரு. ஏன் ஒரு நாள் இருந்துட்டு கல்யாணத்தை பார்த்து வரக்கூடாதுங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. ஆனால் அவர் என்னவோ அவசரம் ஆஃபீஸுக்கு வரணும்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நைட்டு 9 மணிக்கு பஸ்ஸு. இவர் ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு வர்றாரு கார்த்தி. போகிற வழியில் ஒரு நம்ம ஊரில் நாட்டு சக்கரை காப்பி இருக்கும் தெரியுமா, அந்த காப்பி கடையில் காப்பி குடிச்சிட்டு போவோன்னு சொல்கிறாரு. பஸ்ஸு போயிடுது. அங்கே உள்ள லாட்ஜுகளுக்கெல்லாம் போகிறாங்க. லாட்ஜில் எந்த தங்குமிடமும் வசதியாக இல்லை. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வருகிறார் கார்த்தி. கூப்பிட்டு வந்தவர் சும்மா இல்லாமல் அவருக்கு பிராண்டி ஊற்றி கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் பிராண்டி இருந்தால் நல்லா இருக்கணுன்னே பிராண்டியை வாங்கிட்டு நேராக ஆத்தங்கரை பக்கம் போகிறாரு. ஆத்தங்கரை பக்கம் போய் அழுது புலம்புறாரு, தண்ணி அடிக்கிறாரு, தண்ணியில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. திரும்பி வர்ற வரைக்கும், சென்னை வர்ற வரைக்கும் அவர் பேரை கேட்கறதுக்கு மறந்துடுறாரு. அதற்கான சூழ்நிலை இல்லை. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தன் என்னை அத்தான் சொல்லிட்டு தான், அவன் யாருன்னே புரியல அப்படின்னு. அந்த அத்தான் என்று சொன்னதற்கு என்ன விளக்கம்? உண்மையிலேயே கார்த்தி அரவிந்த் சாமிக்கு சொந்தக்காரரா? எதற்காக அவருக்கு அன்பு சுனாமியாக இருந்தார், பாசமலை பொழிந்தார்ங்கிறது தான் கடைசி கெட்ட காட்சி. இந்த படத்தில் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, கதையின் நாயகன் அரவிந்த் சாமி தான். ஆரம்பத்திலேருந்து ரொம்ப
அவர் வந்து ரொம்ப அலட்டிக்க மாட்டார் அரவிந்த்சாமி. அப்பவும் சரி, இப்பவும் சரி, முகத்தில் எந்த வித புரளயத்தையும் காட்ட மாட்டார். ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. அந்த தண்ணி அடிச்சுட்டு கார்த்தி உளரும்போது அப்படியே ஒரு இதாக பார்ப்பார். அந்த இடத்துல கொஞ்சம் நக்கல் நிறையா விளையாடும். அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. சிந்திக்க வைக்குது நம்மளை. அதுக்கப்புறம் அவர் நிறைய சிரமப்பட்டு நடிக்க மாட்டேங்கிறாரு அரவிந்த்சாமி. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸராக போடுறாரு நம்ம கார்த்தி. அட்டேங்கப்பா! இப்படி ஒரு நண்பன் நமக்கு, அல்லது இப்படி நமக்கு ஒரு உறவு வேணும்ப்பா கண்டிப்பாக வாழ்க்கையில். என்னமா அதாவது பாசத்துக்கு எல்லையே இல்லை. ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத பாசம். அந்த மாதிரி கார்த்தி மிகச்சிறையாக நடித்திருக்கிறார். அவருடைய மனைவி ஸ்ரீதிவ்யா வர்றதெல்லாம் அப்படி மனைவிக்கு பயந்த மாதிரி காமிச்சிக்கிறாரு. தன்னுடைய உழைப்பு அரவிந்த்சாமி கொடுத்த சைக்கிளில் இருந்து தொடங்கும்போது உழைப்பால் உயர்ந்தவன் நான் என்பதை கார்த்தி மிகச்சரியாக நிரூபித்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைச்சி அந்த வீட்டை வாங்கியிருக்கார். அந்த வீட்டை மனைவி பேரில் எழுதியிருக்கார். ஸ்ரீதிவ்யா இதுக்கு முன்னால் நிறைய படங்கள் 2-3 படங்களில் கதாநாயகி நடித்தாலும் இந்த படத்தில் ரொம்ப பாந்தமான மனைவி, அழகான மனைவி, பார்வையிலேயே புன்னகையிலேயே பல விஷயங்களை சொல்கிற ஒரு மனைவியாக வருகிறார். அருமையாக நடித்திருக்கிறார் ஸ்ரீதிவ்யா. நன்றாக வேலை வாங்கியிருக்கிறார் இயக்குனர் பிரேம்குமார். இந்த படத்தில் கார்த்தியினுடைய முழுமையான பண்பட்ட பரிணாம வளர்ச்சி நடிப்பை பார்க்கறதுக்காகவே ஒரு இடம் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து ராஜ்கிரண். இதுக்கு முன்னால் பார்த்த படத்துலலாம் ராஜ்கிரண் கம்பீரமான பண்ணையாரா, வீர நாட்டாமையா அப்படி வருவார். இந்த படத்தில் அவருடைய முதிர்ச்சி உண்மையிலேயே தெரியுது. சரியாக அவருடைய வசனங்கள் முன்னெல்லாம் கணீர்னு பேசுவார் இல்லையா? இப்போ வயது முதிர்ச்சி காரணமாக கணீர் என்று வசனம் பேச முடியவில்லை. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அழுகிறாரு, நடிக்கிறாரு. ஆனாலும் ராஜ்கிரனை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை என்பதால் ராஜ்கிரண் நடிப்பில் நல்ல பேர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் 2 கட்டங்களில் தான் வர்றாரு. ஆரம்பத்தில் ஒரே அழுக, குடும்பத்திலேருந்து சொத்து பிரித்து சென்னைக்கு வரும்பொழுது. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாராக தன்னுடைய வீட்டிலேயே டியூஷன் எடுக்கிறாரு. நல்ல வாத்தியார் அவர். ஜெயபிரகாஷுக்கும் அந்த முதுமை முகத்தில் காட்டி விடுகிறது. முகம் கொஞ்சம் மாறிட்டு ஜெயபிரகாஷுக்கு. அதுக்கப்புறம் பின்னி பெடல் எடுத்திருக்கார் தேவதர்ஷினி அடுத்த மனோரமாவாக வருகிறார். அடுத்த மனோரமா யாருன்னா கோவை சரளான்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கோவை சரளா ரிட்டையர் ஆகிட்டார். அதனால் அடுத்த மனோரமா யாருன்னா நிச்சயமாக தேவதர்ஷினி தான். அதாவது அம்மாவாகவும் பேர் எடுக்கிறாரு, சிறந்த காமெடி நடிகையாகவும் பேர் எடுக்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு பண்பட்ட மனைவியாக, குடும்பத் தலைவியாக இந்த படத்தில் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்காரு. இந்த அரவிந்த்சாமி அப்படி வந்து தோளை தொடும்போதெல்லாம் தேவதர்ஷினியுடைய முகபாவங்கள் அட்டகாசம். அதாவது ஒரு குடும்பம் என்றால் அரவிந்த்சாமி, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ் குடும்பத்தை உதாரணம் சொல்லலாம். தேவதர்ஷினி தன்னுடைய கணவன் சோகமாக இருக்கானா சந்தோஷமாக இருக்காங்கிறத நடையுடை பாவனையிலேயே கண்டுபிடித்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். கூட நாள் இருந்துட்டு வர வேண்டியதானு யதார்த்தமாக கேட்பார். அந்த மாதிரி யதார்த்தமான ஒரு நடிப்பால் நம்மை கவர்கிறார் தேவதர்ஷினி. அதுக்கப்புறம் இதில் வர்ற சின்ன பாத்திரங்கள் கூட சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஆரம்பத்தில் எதுக்காக சொத்து பிரித்தாங்க, ஏன் இவங்க சென்னைக்கு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தெளிவாக காட்டப்படலை. ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் அரவிந்த்சாமியோடைய கேரக்டர் சொல்லும்போது அவர் எல்லா குழந்தைகளோடையும் அன்பாக இருக்கார் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. சின்ன அரவிந்த்சாமியார் நடிகரும் மிகச்சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தில் வில்லன்னு சொன்னால் யாருமே கிடையாதுங்க. வில்லன் இல்லாத ஒரு படம். ஆனால் ஒரு டிவி சீரியல் மாதிரியே போகுது. படம் 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டம்தான். 2.5 மணி நேரமாக சுருக்கி இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணி அடித்தாதான் பலர் வந்து உண்மையை பேசுவான், தண்ணி அடித்தாதான் தத்துவம் பேசுவான், தண்ணி அடித்தாதான் இங்கிலீஷ் பேசுவான். அந்த மாதிரி தண்ணி அடித்த பிறகு இலங்கை போர், நாடாண்டவர்களுடைய சரித்திரம், அப்புறம் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு, அப்புறம் பேசிவிட்டு
இதுதான் பேசினேன், இதுக்கு மேலே பேசினா சிக்கலாயிரும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்போது இது வந்து இயக்குனர் பிரேம்குமாருடைய கருத்துக்களை தண்ணி அடித்ததன் மூலம் கார்த்தி பேசுகிறாருன்னு தான் நம்ம நினைக்க தோணுது. அது திணிப்பாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு நாடாண்டவர்கள் என்று சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாடாண்டவர்கள் சேரச்சோழ பாண்டியன் தாண்டா அப்படிங்கிறது படத்தில் தெளிவாக பிரேம்குமார் சொல்லியிருக்கிறார். நான் ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. அதே போல் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா இசையில் 2 பாடல் கமலஹாசன் பாடியிருக்கிறார். யாரோ இவன் யாரோ ஊருக்கு போகிறானோ, அப்புறம் இன்னொரு பாட்டு. 2 பாட்டும் கமலஹாசனுடைய குரல் மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார் இல்லையா, சீர்காழி கோவிந்தராஜனுக்கு பதிலாக கமலஹாசனை பாட வைத்திருக்கிறார்கள். மிக அருமையாக இருக்கிறது. பாடல் வந்து நம்ம கிராமத்தில் சொல்லுவான், இல்லை பாட்டு பாடுறியா அப்படிங்கும்போது, அவன் பாட்டு தமிழ படிக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரவிந்த் சாமியும் சரி, கார்த்தியும் சரி, பழைய இளையராஜா சாங்கை போட்டுக்கிட்டு அதகலப்படுத்தியிருப்பாங்க. அதாவது நமக்கு பிடித்த பாடல் அவங்க 2 பேரும் பாடும்போது, என்ன இருந்தாலும் இளையராஜா இசை தான் என்பதை படத்தில் நிரூபிச்சிருக்காரு இயக்குனர் பிரேம்குமார். ஏன்னா பழைய பாடல்களை சில காட்சிகளில் ஜோடியாக பாடுவாங்க அரவிந்த் சாமியும் கார்த்தி. அது மிக சிறப்பாக இருக்குது. கோவிந்த் வசந்தா இசையமைப்பாளராக இருந்தாலும் அந்த 2 பாட்டு போடும்போது கோவிந்த் வசந்தா இசையில் உள்ள பாடல்களை விட அந்த 2 பாடல்கள் தூக்கலாக இருக்குது. அது காரணம், அது சரித்திரம் பேசுகிற பாட்டு. ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் ஜெயராஜ், இவருக்கு வேலையே இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகலை, குத்தாட்டம் இல்லை, டான்ஸ் இல்லை, பரபரப்பான டமுக்கு டப்பான் டையான் டப்பான் காட்சிலாம் இல்லை, சேசிங் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு கல்யாண வீடு, ஒரு நதிக்கரை ஓரம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளில் படத்தை முடிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன் பிரேம்குமார். பட்ஜெட் படம் தான். ஆனாலும் மகேந்திரன் ஜெயராஜ் ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு கிடைச்ச சோர்ஸை அழகாக பண்ணியிருக்காரு. அதாவது கதையினுடையே ட்ராவல் பண்ணியிருக்காரு. தனக்கென்று ஒரு தனியாக முத்திரை பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கார் மகேந்திரன் ஜெயராஜ் ஒளிப்பதிவாளர். பிரேம்குமார் கதை திரைக்கதை யோசனை எழுதியிருக்கிறார். 96, அதுவும் ஃப்ளாஷ்பேக் கதை தான். பின்னோக்கி செல்கிற கதை, பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குற கதை. ஆனால் அதில் அருமையான ஒரு மெலோடி காதல் இருந்தது. அந்த காதலில் ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. இப்போதைக்கு ரசிகர்கள் கொண்டாடுகிற ஒரு கல்லூரி வாழ்க்கை இருந்தது. இதில் ரொம்ப ட்ரையாக 2 பேரும் பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. டிவி சீரியலை விட அதிகமான வசனம் இதில் இருக்குது. காட்சி அமைப்போட வசனத்தில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காரு பிரேம்குமார். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 3 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் படமாக இருந்தால் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். இதில் ஒரு விஷயம், அன்பை தேடி அலைபவர்கள், அன்பை எங்கேன்னு தேடுறான் பாருங்க. அவன் கூட்டு குடுத்தத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிற தனி குடுத்தனத்தில் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஏன்னா தனி குடுத்தனத்தில் இல்லாத ஒரு அன்பு அங்கே இருக்குது. அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், எவ்வளோ உறவுகள். அந்த உறவுகளெல்லாம் நம்ம இப்போ தனி குடுத்தனத்தில் இழந்துட்டோம்யா. அதான் ஏன் தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடில் இப்போ வந்து பொருளாதாரம்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லும்போது அங்கே கூட்டு கொடுத்தனம் தவிர்க்கப்படுகிறது. அப்பா அம்மா நீங்கள் கிராமத்தில் இருங்க, நாங்கள் சென்னையில், நாங்கள் 2 பேருமே உழைக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் உழைக்க போகும்போது அம்மா அப்பா இருந்து அவங்களுக்கு கூடமாட உதவி பண்ணுவாங்களேங்கிறத மறந்துடுறாங்க. சென்னையில் ஒரு 85% தனி கொடுத்தனம் தான் இருக்காங்க. இந்த தனி கொடுத்தனத்தில் இருப்பவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆனால் ஒரு ஜாலியான கும்தலக்கா பாட்டு, காமெடிகள், அப்புறம் சண்டைகள், டிஷும் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகாதீங்க. முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே படத்தில் இல்லை. குடும்பம், அன்பு, பாசம், நட்பு, இதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா படத்துக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குடும்ப படம் பார்த்த உணர்வு ஏற்படும். அதனால தான் இந்த படத்தை கார்த்தி கதாநாயகனாக நடிக்க, ஜோதிகா
சூர்யா இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். சமீபத்தில் வந்த படங்களில் கோழிப்பண்ணை செல்லத்துறை, அதுக்கப்புறம் இதான் கிராமத்து படம். கிராமத்து வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாடுங்க. உங்களை இந்த படம் ஆக்கிரமித்து கொள்ளும். மெய்யழகன் மிகச்சிறந்த குடும்ப படம். தியேட்டரில் போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் மெய்யழகன் படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.